இல்லை, விடிஞ்சு தூங்குறதுக்கும் டைம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல், தங்களுடைய இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும் இஸ்ரேல் தங்களுடைய முழு இராணுவத்தையும் தயார் நிலையில் இஸ்ரேல் வச்சிருக்கிறதா தற்போது அராப் டைம்ஸில் தான் இந்த தகவல் வெளியாகி இருந்துச்சு. மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் காலை 10 மணிக்கெல்லாம் ஈரானுடைய பல போர்ட், அதாவது அவங்களுடைய துறைமுகங்களை வந்து உத்தியோகபூர்வமாக மூட போகிறதா. அதாவது அவங்களுடைய துறைமுகத்திலேருந்து எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதியும் இருக்காது, மொத்தமாக நாங்கள் பிளாக் செய்ய போகிறதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிக்கையை அடுத்து அர்காஸ் அப்பாசி ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நாட்டு இறையாண்மையின் மீது தொடர்ந்தும் கை வைத்தால், அதாவது விளையாட தொடங்கினால் இது கடைசியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு இட்டு செல்லும் அப்படின்றத நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு நேரடியாக இது நாங்கள் விடுக்கும் ஒரு அறிக்கை அப்படின்ற மாதிரி ஈரான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் தற்போதைய சூழலில் மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த உறவுகள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சரியா நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தர் அந்த அரபிக்காரனுங்களை இந்த நாட்டு மன்னர்மாரில் அந்த மூஞ்சிகளை மாற்றி போடுறதும், டொனால்ட் ட்ரம்புக்கு பின்னால் உட்காந்து வேறு ஏதோ பண்ணுற மாதிரி அந்த சில அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சிந்திக்கிறாங்க இல்லை, இந்த நாடுகளில் நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள், தொழிலாளர்கள் இதே நாட்டில் தான் வேலை செய்கிறாங்க. இப்போது அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க எந்த நாட்டவர் அப்படின்றது நார்மலாகவே தெரிஞ்சிடும். தெரிஞ்சால் என்னாகும், அப்போ அந்த நாட்டுக்காரங்க அப்படின்னும் போது ஒரு சிலர் வந்து, இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஸ்ரீலங்கன் வந்து இந்த ஒரு நாட்டு குவைத் நாட்டு மன்னரை வந்து கேவலப்படுத்தி ஒரு ஃபோட்டோன்னு போடுறாரு. அப்போது அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடிய ஒரு குவைத்தி அதை பார்த்துட்டு அப்போ அந்த ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் இது வந்து சீலானி தான் இந்த போஸ்ட்டை போட்டுக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய காக்காமார் பலருமே பார்த்திங்கன்னா இந்த ஊர், இந்த இடம், இந்த லொக்கேஷன், நகரம் எல்லாத்தையும் அழகாக கொட்டெழுத்தில் அழகாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாக்களில். இந்த போஸ்ட் போடுற பலருடைய நான் பேஜில் போய் பார்த்தாலும் இதுதான். இப்போது இவங்க போடக்கூடிய இந்த பதிவுகள், எதிர்ப்பாக போடக்கூடிய பதிவுகள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நாடு தான், இந்த நகரம் தான், இந்த ஊர் தான் அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. அப்போது எல்லாரும் இல்லாட்டியும் ஒரு சிலர், இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு குவைத்தி, நான் வந்து இதை செக் பண்ணி பார்க்கும்போது எங்களை நாட்டு மன்னரை திட்டிருக்கிறாங்க, இந்த நாட்டுக்காரன். அப்போது நான் என்ன செய்வேன், இப்போ எனக்கு கூட பழகிறவங்களாக இருக்கலாம், நான் காணக்கூடியவங்களாக இருக்கலாம், டேய் உங்கள் நாட்டுக்காரன் தானே எங்களுக்கு இது பண்ணியிருக்கான் அப்படின்னு நாங்கள் அந்த ஒரு வெஞ்சத்தை காட்டுவோமா இல்லையா? இப்போ நம்ம நாட்டு அதிபரை ஒருத்தன் கேவலப்படுத்தி பேசியிருக்கிறான், நம்ம நாட்டை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி வரும்போது நம்ம அந்த இடத்துல ஆக்கிரமிப்பில் இருக்கிறோம்னா, இப்போ நாம் யாருடைய ஆக்கிரமிப்புகளில் இருக்கிறோம்? இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த நாட்டு அரபிகளுக்கு கீழே தான் கட்டுப்பாட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம நாடு மாதிரி நினச்ச மாதிரி பண்ணலுமா? இல்லையே. அவன் அடித்தானடே இன்று நாமளும் மச்சான் வாடா, தம்பி வாடான்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாமளும் மடித்து கட்டி நிற்க முடியுமா கத்தியோட வாளோட? இந்த நாட்டில் இல்லையே. அடியப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழலில் தான் இந்த நாட்டில் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய அந்த செயல்பாடால் என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரியாது. அது குறிப்பாக இப்போ பாருங்கள், இஸ்ரேலை பற்றி நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் கழுவி ஊற்றுறீங்க. சரி, ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறதால், அதாவது நாங்கள் வந்து நடக்கிற நடைமுறைகள் என்ன அப்படின்றது தான் மக்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம்.
இவனுக்கு அவனுக்கும் தூண்டி விடுறதோ இல்லை சண்டை பிடிக்கிறதோ இல்லை அவனை இவனை கழுவி ஊற்றுறதோ எங்களுடைய வேலை இல்லை. ஆனால் இதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஒன்றை விளங்கிக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடால் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகள் கூட இதில் பாதிக்கப்படலாம் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிகிறதே இல்லை. அது எவ்வளோ சொன்னாலும் அது அவங்களுடைய மரமண்டைக்கு ஏற போகிறதும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக்கோங்க, அந்த பாதிப்பில் நம்மளுடைய நாட்டு தொழிலாளர்கள் தான் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்றத கொஞ்சமாவது சிந்திச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. இல்லையா இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஆடு ஜீவிதம் படம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆடு ஜீவிதம் படம் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்த நாளில் இருந்து அந்த படம் பப்ளிஷ் ஆகினத்துலேருந்து எத்தனை பேரை சவுதிக்காரங்க பாலைவனத்தில் வச்சு கூட எத்தனை இடத்துல வச்சு, எந்த நாடு நீ ஐபாலத் ஹிந்தி தால் வண்டிக்குள்ளே ஏற்றி வச்சு வண்டிக்குள்ளே வச்சு அடித்தான், துப்பினா அடித்தான், அதை வீடியோவை போட்டான். எங்கள் நாட்டையாட கேவலப்படுத்தி வீடியோ படமாக எடுக்கிறீங்க இந்தியாக்காரனுங்களை அப்படி இப்படின்னு இந்தியாக்காரங்களையும் திட்டி இந்தியாக்காரங்களை அடித்து வீடியோ பப்ளிஷ் பண்ணானுங்க. எதுக்காக? அந்த யாரோ ஒரு நடிகர் நடித்த படம் ஆடு ஜீவிதம் அப்படின்ற அந்த படம் நடித்த அந்த படத்துக்காக அந்த படம் வெளியாகினதால் இப்படி சவுதிகள்லாம் கொடுமைக்காரனுங்க அப்படின்ற மாதிரி உண்மையான நிதர்சனத்தை கூட உண்மையை கூட வெளியில் சொன்னாலும் அது கடைசியில் ஆபத்தாக முடியக்கூடிய சூழல் தான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உண்மையான ஜீவிதம். ஆடு ஜீவிதத்தையும் தாண்டி அதை தயவு செய்து விளங்கிக்கோங்க, அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டில் எது நடந்தாலும் நம்மளுடைய தொழிலாளர்கள் தான் முதலாவதாக பாதிக்கப்பட போகிறது. அதே மாதிரி நல்லா இன்னொரு விடயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டில் வந்து நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்தே பழக்கிவிட்ட ஒரு பழக்கம் இன்ஹாஷ் அப்படின்னா தப்பிச்சு ஓடுறது. அவங்க வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சது, ஃபைல் க்ளோஸ்ட். தூதரகத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே ஃபைல் க்ளோஸ்ட் கம்ப்ளீட். ஏன்? இன்ஹாஷ் தப்பிச்சு ஓடிட்டாங்க, அதுதான் கேஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் நிலைமை வந்து இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அன்பார்ந்த உறவுகளே. ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு போய் பாலைவனத்தில் புதைச்சி விட்டுட்டு சரி சொல்லிடுவாங்க இன்ஹாஷன்னு. என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனே துணை. அதே போல் முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.